திருமுறை என்னும் பரம்பொருள் வழிகாட்டும் ஒளியை தொகுத்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் நாம் அறிந்து கொள்வதற்கான வழியை அமைத்தவர். ராஜராஜ சோழனை கவர்ந்தவர். இவர் இல்லை என்றால் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் போன்ற நாயன்மார்களின் பெருமை இன்று உலகறியப்பட்டிருக்காது. சிதம்பரம் கோவிலில் சிதிலமடைந்திருந்த தேவார ஓலைச்சுவடிகளை மீட்டெடுத்து அவற்றை ஆராய்ந்து பூச்சிகளால் அரிக்கப்பட்டவை போக எஞ்சியவற்றை 11 திருமுறைகளாக வகைப்படுத்தி தொகுத்தவர். அவரது இந்த செயலுக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. ராஜராஜ சோழனை மிரள வைத்த பக்தியின் சக்திதான் இது. நம்பியாண்டார் நம்பி யார், இவரின் முழு வரலாறு என்ன போன்ற பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நம்பியாண்டார் நம்பி இவர் வாழ்ந்தது கிபி 10ஆம் நூற்றாண்டு. சோழ பேரரசின் சிறந்த காலமான ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் அது. நம்பியாண்டார் நம்பி சிதம்பரத்தை அடுத்த திருநாரையூரில் ஆதிசைவர் குலத்தில் பிறந்தார். இவரது தந்தை அனந்தீசர். அந்த ஊரில் இருக்கும் பொல்லா பிள்ளையார் ஆலயத்தின் அர்ச்சகராக இருந்தவர். பொல்லா என்றால் உளியினால் செதுக்கப்படாத என்பது பொருள். அதாவது சிற்பியின் கைவண்ணத்தில் உருவாகாமல் சுயம்புவாக எழுந்தருளிய பிள்ளையார் என்பதால் இவர் பொல்லா பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு மூலவராக சிவபெருமான் இருந்தாலும் பொல்லா பிள்ளையார் தான் பிரசித்தி பெற்ற தெய்வமாக இருக்கிறார். இவர் பல அற்புதங்களை செய்தவர். அனந்தீசருக்கு ஒரு மகன் இருந்தார். அவருடைய பெயர் நம்பி. உரிய வயது வந்ததும் மகன் நம்பிக்கு வேதங்களை கற்பித்த அனந்தீசர் உபநயனமும் செய்து வைத்தார். அனந்தீசர் தினந்தோறும் பொல்லா பிள்ளையாருக்கு பூஜை செய்து வந்தார். அப்போது விநாயகருக்கு படைக்கும் நைவேத்தியம் முழுவதையும் பக்தர்களுக்கு கொடுத்து விடுவது அவரது வழக்கம். வீட்டில் இருக்கும் அவருடைய மகன் சிறுவன் நம்பி, அப்பா, தினமும் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் கொண்டு செல்கிறீர்களே, அவருக்கு படைத்த பிரசாதத்தை எனக்கும் தரக்கூடாதா என்று கேட்பானாம். அதற்கு அனந்தீசரோ, மகனே, விநாயகர் பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டார் என சொல்லிவிடுவாராம். ஒரு நாள் அனந்தீசர் வெளியூர் செல்ல வேண்டியிருந்ததால் மகன் நம்பியை அழைத்து அன்று மட்டும் கோவிலுக்கு சென்று பிள்ளையாருக்கு பூஜை செய்யுமாறு கூறியிருக்கிறார். சிறுவனாகிய நம்பியும் நைவேத்தியம் மற்றும் அர்ச்சனை பொருட்களுடன் ஆலயத்திற்கு புறப்பட்டார். விநாயகருக்கு நைவேத்தியம் படைத்து தந்தை கூறியபடி விநாயகர் அதை சாப்பிடுவார் என காத்திருந்தான் நம்பியும். ஆனால் விநாயகர் சாப்பிடவில்லை. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். ஆனாலும் நைவேத்தியம் அப்படியே இருந்தது. வெகு நேரமாகியும் விநாயகர் வரவில்லை. தாம் ஏதோ தவறு செய்து விட்டோம் போலும், அதனால்தான் விநாயக பெருமான் நைவேத்தியத்தை ஏற்கவில்லை என்று நம்பி அழுதான். தம் தவறுகளை மன்னிக்கும்படியும் வேண்டினான். அப்பொழுதும் விநாயக பெருமான் வரவில்லை. இதனால் சுவாமி சிலையின் மீது முட்டி நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அழுதான். சிறுவனின் அன்புக்கு இறங்கிய விநாயக பெருமான் அவனுக்கு காட்சி தந்து நைவேத்தியத்தை எடுத்துக்கொண்டார். அதை பார்த்து மகிழ்ந்த நம்பி விநாயக பெருமானை வணங்கி, ஐயனே, நான் இன்று பள்ளிக்கு செல்ல நேரமாகிவிட்டது. தாமதமாக சென்றால் ஆசிரியர் அடிப்பார். அதனால் எல்லாம் அறிந்த நீங்களே இன்று எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டினான். விநாயக பெருமானும் அதற்கு சம்மதித்தார். ஞான விநாயகரிடம் ஞானோபதேசம் பெற்ற நம்பி விநாயகர் துதியாக, என்னை நினைந்தடிமை கொண்டென் இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான். புன்னை விரசு மகிழ் சோலை வியன்னாரையூர் முக்கண் அரசு மகிழ் அத்தி முகத்தான் என்று திருநாரையூர் பிள்ளையார் இரட்டை மணிமாலை பாடினார். அதற்கு பிறகு அவர் நம்பியாண்டார் நம்பியாக உயர்ந்தார். இந்த செய்தி நாடெங்கும் பரவி நம்பியின் புகழ் பரவியது. இந்த சமயத்தில் ராஜராஜ சோழன் தேவார பாடல்களை தொகுக்க முயற்சித்து கொண்டிருந்தார். சோழர்களில் சிறந்தவனான ராஜராஜ சோழனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. தேவார பாடல்களும் திருத்தொண்டர்கள் வரலாறும் எங்கிருக்கிறது என்பதை கண்டறிந்து அதை பிற்கால சந்ததியர் அறியும் வண்ணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அதாவது ராஜராஜ சோழன் திருவாரூரில் இருந்து ஆட்சி செய்து வந்த காலத்தில் சில சிவனடியார்கள் மூலம் மூவர் பாடல்களுள் சிலவற்றை மட்டும் ஓதக் கேட்டு அவர்கள் பாடிய திருமுறைகள் அனைத்தையும் அறிந்தவர்களை தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் தேவார பாடல்கள் எங்கிருக்கிறது என்பது தெரியவில்லை. இதற்கிடையில் நம்பியின் புகழ் பற்றிய இந்த செய்தி மாமன்னன் ராஜராஜனுக்கு எட்டியது. வியந்து போன அவன் விநாயக பெருமானுக்காக பல்வேறு நைவேத்திய பொருட்களை எடுத்துக்கொண்டு நம்பி இருக்கும் திருநாரையூரை நாடி வந்தான்.
நம்பியை கண்டு பணிந்து வணங்கிய மன்னன் தான் கொண்டு வந்த உணவுப் பொருட்களை பொல்லா பிள்ளையாருக்கு படைத்து அவரை ஏற்றுக்கொள்ளச் செய்யும்படி வேண்டி நின்றான். நம்பியும் ஆலயம் சென்று திருவமுது படைத்து பொல்லா பிள்ளையாரை வேண்டி நின்றார். அவரும் தோன்றி அவற்றை ஏற்றுக்கொண்டார். அதை பார்த்து வியந்த மன்னன் நம்பியிடம் அடிபணிந்து, ஐயா, அடியேனுக்கு ஒரு வேண்டுகோள் உண்டு. மூவர் பாடிய திருமுறைகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. திருத்தொண்டர் வரலாறுகளும் மக்களுக்கு கிடைக்கவில்லை. அவற்றை தாங்கள் கண்டறிந்து தொகுத்து தர வேண்டும் என்றான். நம்பியும் அதனை ஏற்று, இது இப்பொல்லா பிள்ளையாரின் அருளினால் மட்டுமே சாத்தியமாகும் என்று சொல்லி விநாயகரை பணிந்தார். திருவருள் புரிய வேண்டினார். பக்தனின் கோரிக்கையை ஏற்ற விநாயக பெருமான் மூவர் பாடிய திருமுறைகள் சிதம்பரம் தலத்தில் வைக்கப்பட்டுள்ளன. சிற்றம்பலத்தில் நடராஜர் சன்னதிக்கு பின்புறம் இருக்கும் ஓர் அறையில் மூவரது கைகளின் அடையாளம் பொறிக்கப்பட்ட ஓர் இடத்தில் அவை இருக்கின்றது என்று அசரீரியாக வழிகாட்டினார். மேலும் நம்பியாண்டார் நம்பிக்கு தேவார திருமுறைகள் பற்றியும் திருத்தொண்டர் வரலாறு பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். விநாயகரை பணிந்து தொழுத நம்பி திருமுறைகள் இருக்கும் இடம் பற்றி மன்னனுக்கு தெரிவித்தார். மன்னனும் மகிழ்ந்து தில்லை திருத்தலம் சென்று தில்லைவாழ் அந்தணர்களிடம் அது பற்றி தெரிவித்தார். அவர்களோ மூவரின் கை அடையாளம் வைக்கப்பட்ட அறை என்பதால் அம்மூவரும் அங்கே வந்தால்தான் அறையை திறக்க முடியும், இல்லாவிட்டால் முடியாது என்றனர். நம்பியுடன் ஆலோசித்த மன்னன் தேவார மூவர் உருவ சிலைகளுக்கு பெருவிழா எடுத்து அவர்களுக்கு பூஜைகள் அர்ச்சனைகள் செய்து பல்லக்கில் அமர்த்தி சிதம்பரம் தலத்திற்கு எழுந்தருளச் செய்தார். சிற்றம்பலத்திற்கு அருகே உள்ள அறையருகே வந்ததும் அங்கு அவர்களை நிறுத்தி அம்பலக்கூத்தனை வேண்டி துதித்தான். நம்பி ஆண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாரையும் அம்பலவாணனையும் அப்பர் சுந்தர் சம்பந்தர் என மூவரையும் அறையை திறக்க வேண்டி மனதால் துதித்தார். பின் அங்குள்ள அந்தணர்களிடம், மூவரும் வந்து விட்டனரே, இனி இந்த அறையை திறக்க தடையேதும் இல்லையே என்று கேட்டார். வேறு வழி இல்லாத தில்லைவாழ் அந்தணர்கள் கதவை திறந்தனர். அங்கே அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகியோரது கை அடையாளம் பொறிக்கப்பட்டு இருப்பதை பார்த்து அனைவரும் வியர்ந்தனர். அதே சமயம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த மதிப்பற்ற பாடல்களில் பெரும்பாலானவை கரையான்களால் அரிக்கப்பட்டிருப்பதை பார்த்து வருந்தினார் மன்னன். கரையான் புற்றை அகற்றி சுவடிகளை தூய்மைப்படுத்தி பார்த்த பொழுது பல சுவடிகள் செல்லரித்து சிதைந்திருந்தன. அதை பார்த்து மன்னன் அளவில்லாத துயருற்றான். நம்பியாண்டார் நம்பியும் வருந்தினார். தேவார ஏடுகளில் இக்காலத்துக்கு வேண்டுவனவற்றை மாத்திரம் வைத்துவிட்டு எஞ்சியவற்றை செல்லரிக்க செய்தோம் கவலர்க்க என்று இறைவனின் குரல் அசரீரியாக கேட்க அது அவர்களுக்கு ஆறுதல் அளித்தது. அதன் பிறகு தில்லை எனப்படும் சிதம்பரத்தில் இருந்து தேவார பாடல்கள் திருத்தொண்டர்கள் வரலாறு அடங்கிய ஓலைச்சுவடிகளை ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் மீட்டனர். அவர்களால் மீட்க முடிந்ததெல்லாம் முழு பாடல்களில் 10% குறைவாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் எளிதில் அழியும் பனை ஓலைகளில் எழுதப்பட்ட நூல்கள் பாதுகாக்கும் வகை இல்லாததால் இப்படி நமக்கு கிடைக்காமல் போனது. இனி இவ்வாறு நடக்காமல் தடுக்க கரையான்களால் அழிக்கப்படாத பாடல்களை செப்பு தகட்டில் ஏற்றி பாதுகாக்க மன்னர் ஏற்பாடு செய்தார். ஏடுகளை தொகுத்து தருமாறு நம்பியாண்டார் நம்பிகளை வேண்டிக் கொண்டார் மன்னன். அதற்கு அவர் சம்மதித்து திருமுறைகளை தொகுத்தளித்தார். சம்பந்தர் அருளிய தேவார பதிகங்களை முதல் 3 திருமுறைகளாகவும் திருநாவுக்கரசர் அருளிய தேவார பதிகங்களை 4, 5, 6வது திருமுறைகளாகவும் சுந்தரர் தேவாரத்தை 7ஆம் திருமுறையாகவும் வகுத்தருளினார். இவற்றோடு மாணிக்க வாசகரின் திருவாசகம் திருக்கோவையார் ஆகியவற்றை 8ஆம் திருமுறையாகவும் திருமாளிகை தேவர் போன்றோர் அருளிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு போன்றவற்றை 9ஆம் திருமுறையாகவும் வகுத்தார். திருமூலர் அருளிய திருமந்திரத்தை 10ஆம் திருமுறையாகவும் திருவாலவாவுடையார் அருளிய திருமுக பாசுரம் முதலிய பிரபந்தங்களை 11ஆம் திருமுறையாகவும் தொகுத்தருளினார். நம்பியாண்டார் நம்பி சுந்தரர் அருளிய திருத்தொண்ட தொகையினை மூல நூலாக கொண்டும் பொல்லா பிள்ளையார் தனக்கு உபதேசித்தருளிய நாயன்மார்களின் பிற வரலாற்று செய்திகளை இணைத்தும் திருத்தொண்டர் திருவந்தாதி எனும் நூலை உருவாக்கினார்.
மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்நூலையும் பொல்லா பிள்ளையார் மீது தான் இயற்றிய திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டை மணிமாலை, ஞானசம்பந்தர் மீது இயற்றிய ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி, ஆளுடைய பிள்ளையார் திருமும்மணிக்கோவை, திருநாவுக்கரசர் திரு ஏகாதச மாலை உள்ளிட்ட சிறு நூல்களையும் 11ஆம் திருமுறையில் இணைத்தார். திருத்தொண்டர் திருவந்தாதி ஒரு பொக்கிஷம். இது நம்பியாண்டார் நம்பியின் காவியம். இதில் 89 பாடல்கள் உள்ளது. அதன் முதல் பாடலாக சீரார் பெருந்தகை சிவனடியார்த்தம் செந்தமிழால் சேரா விரவிய செல்வ திருத்தொண்டர் பேராசை இல்லோர் பெருந்துரையார் பேரொருளால் பேராண்ட நாளும் பயின்று என்று பாடினார். இந்த பாடலில் சிவனடியார்கள் மீது அவர் கொண்ட பக்தி முழுமையாக வெளிப்படுகிறது. நம்பியாண்டார் நம்பியின் திருத்தொண்டர் திருவந்தாதி இல்லை என்றால் நாயன்மார்கள் வரலாறு மறைந்திருக்கும். அவர்களின் பெயர்கள், பணி, பாடல்கள் அனைத்தும் அழிந்திருக்கும். இன்று நாம் திருமுறை பாடல்களை உணர முடியாமலே போயிருக்கும். இவர் மூலம் நாயன்மார்கள் தூய திருத்தொண்டர்கள் என்றும் அவர்களின் வழி பக்தி மார்க்கத்தில் உயர்ந்த வழி என்றும் உலகம் அறிந்தது. இவ்வாறு தொகுத்த திருமுறைகளுக்கு பண் அமைக்க விருப்பம் கொண்டு இறைவனை வேண்ட சிவபெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மரபில் வந்த ஒரு பெண்மணிக்கு இவற்றின் பண்களை அறியும் ஆற்றலை வழங்கியிருக்கிறோம் என்று அறிவுறுத்தினார். அதன்படி பாணர் வாழ்ந்த திரு எருக்கத்தம்புலியூர் சென்று அந்த பெண்மணியை பார்த்து வணங்கி இறைவனின் ஆணையை சொல்ல அவரும் பண் அமைக்க இசைந்தார். அம்பலக்கூத்தன் சன்னதி முன்பு தேவார பதிகங்கள் இசைக்கப்பட அம்மையார் அவற்றுக்கு பண் அமைத்தார். அது முதல் தேவார பதிகங்களை பண்ணோடு இசைக்கும் மரபு ஏற்பட்டது. சுந்தரரால் இயற்றப்பட்ட திருத்தொண்ட தொகையையும் நம்பியாண்டார் நம்பியால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதியையும் மூல மற்றும் வழி நூல்களாக வைத்து திருத்தொண்டர் புராணம் எனும் நம்பியாண்டார் நம்பியின் காலத்திற்கு பிறகு சேக்கிழார் எழுதிய திருத்தொண்டர் புராணம், அதாவது பெரிய புராணம் 12ஆம் திருமுறையாக இணைக்கப்பட்டது. பெரிய புராணத்தை சேக்கிழார் பெருமான் படைத்தார். மக்களும் நாயன்மார்களின் பெருமையை அறிந்தனர். 63 அடியவர்களாய் சிவாலயங்களில் இடம்பெற்றனர். இதற்கெல்லாம் முக்கிய காரணமாய் அமைந்தவர் நம்பியாண்டார் நம்பி. அவருக்கு துணை நின்றவர் மாமன்னன் ராஜராஜ சோழன். அதனால் ராஜராஜ சோழன் திருமுறை கண்ட சோழன் என்று போற்றப்பட்டார். ஞான சம்பந்தரை தனது ஞானகுருவாக கொண்டு வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பி வெகுகாலம் சிவத்தொண்டு செய்து வாழ்ந்து இறுதியில் சிவபதம் அடைந்தார். இன்று நம்பியாண்டார் நம்பி பாடல்களால் தான் நாயன்மார்கள் உலகறியப்பட்டுள்ளனர். இறைவனை காண வேண்டுமென்றால் முதலில் இறைவனடியாரை போற்றுங்கள், அதுவே முக்திக்கான முதல் படி. இவ்வாறு நம்பியாண்டார் நம்பி பாடிய பாடல்களின் மூலம் நாயன்மார்களின் வாழ்க்கையையும் அடையாளத்தையும் நிலைநாட்டினார். அதாவது இறைவனை காண வேண்டுமா, அதற்கு முதலில் இறைவனடியார்களை காணுங்கள். இறைவனிடம் போக வேண்டும் என்றால் அவருடைய அடியார்களின் பாதம் படியுங்கள். இதுதான் நம்பியாண்டார் நம்பி நமக்கு கூறும் பக்தி வழி. நம்பியாண்டார் நம்பி, ராஜராஜ சோழன் இவர்கள் இருவரும் இணைந்த தருணம்தான் தமிழ் சைவத்தின் மறுபிறவி. நம்பியாண்டார் நம்பிக்கு வைகாசி மாத புனர்பூசம் நட்சத்திரத்தில் குரு பூஜை நடைபெறும். அன்று இரவு முழுவதும் தேவார பதிகங்களை பாராயணம் செய்வர். இந்த விழாவை திருமுறை விழா என்று அழைக்கப்படுகிறது.